வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இப்போ டெட் எக்ஸாம் வரதுக்கான டேட், ஆல் டிக்கெட் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இருக்கிற டைம்ல எல்லாத்தையுமே சீக்கிரமா நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற கம்ப்ளீட்டான ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக ரிவிஷன் பர்பஸ்க்காக ஃபைனல் ரிவிஷன் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ் தான் என்ன. அதாவது இப்போ ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்டுக்கு முன்னாடி ப்ரீ அப்படின்னா என்னன்னா பிஃபோர்னு அர்த்தம். முன்னாடி ஒரு வேர்டை ஆட் பண்றீங்க, அதுதான் என்னன்னு சொல்றாங்க. அது மூலியமா ஒரு நியூ வேர்ட் கிரியேட் ஆகுதுன்னா அது சஃபிக்ஸ். அதுவே ஒரு வேர்டுக்கு பின்னாடி, ஓகேங்களா, பின்னாடி ஏதாவது ஒரு வேர்டை ஆட் பண்ணி அது வந்து ஒரு நியூ வேர்டை கிரியேட் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்னா சஃபிக்ஸ், ஓகேங்களா? இப்போ இந்த நடுவில் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஓகேங்களா? நடுவில் இருக்கிறத அஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா நீங்க வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான். இருந்தாலும் இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா, நம்மளுக்கு வந்து எது இப்ப வரும், இப்ப இது நிறைய வந்து அன் வர மாதிரியும் இருக்கும், டிஸ் வர மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய குழம்பும். ஸோ நீங்க 6th to 12th இருக்கிறத மட்டும் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புக் சோர்ஸ்ல இருந்து தான் கேட்க போறாங்க டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். அடுத்து சஃபிக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், ஓகேங்களா? இப்ப இந்த இதுதாங்க வேர்டு நூன் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி எதை ஆட் பண்ணா அது ஒரு இன்னொரு வேர்டா கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க, ஆஃப்டர்நூன். அதே மாதிரி இது என்னது, ஆப்பி. ஆப்பிக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணிருக்காங்க, அன். இதுல நிறைய குழப்பம் வரும். இப்ப மிஸ் ஹாப்பி ஆட் பண்ணுமா, டிஸ் ஹாப்பி ஆட் பண்ணுமா, அந்த மாதிரி. ஹாப்பியோட ஆப்போசிட்டா தான் அன்ஹாப்பி. அதே மாதிரி பேஷண்ட்னா இம்பேஷண்ட், ஃபார்ம் கன்ஃபார்ம், ஸ்லேவ்டுனா என்ஸ்லேவ்டு, அனிமேட் இன்அனிமேட், ப்ரிவிலேஜ்டுனா அண்டர் ப்ரிவிலேஜ்டு. அடுத்து பாருங்க, டிஸ்கிரிமினேட்னா இன்டிஸ்கிரிமினேட், எம்டினா நான் எம்டி. இது வந்து அன்எம்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தோடனே நம்மளுக்கு எது வரும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கம்யூனிகேட், எக்ஸ் கம்யூனிகேட், லேர்ன், அன்லேர்ன், ரைட், ரீரைட். இது ஓரளவுக்கு தெரியும் இல்லை, ரீரைட் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னால நம்மளுக்கு டீச்சர் சொல்லுவாங்க. சைக்கிள்னா பைசைக்கிள். எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்ட் பண்ற ஒண்ணு, அதுக்கு ஆப்போசிட் என்னது, அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற ஒரு ஒண்ணு. அதே மாதிரி இப்ப சிலது வந்து ரிப்பீட் ஆகும், ஏன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் திருப்பி அதை ரிப்பீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால ரீரைட். கைண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா அன்கைண்ட், அதோட ஆப்போசிட் அன்கைண்ட். அடுத்து பாருங்க, ரீடிங்னா ப்ரீ ரீடிங். ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட். பாசிபிள், இம்பாசிபிள். சென்ஸ், நான் சென்ஸ். பிஹேவ், மிஸ்பிஹேவ். லாக், அன்லாக். ரைட், ரீரைட். நெக்ஸ்ட் பாருங்க, லைக், டிஸ்லைக். சேஃப், அன்சேஃப். மிக்ஸ், ரீமிக்ஸ். லொகேட், ரீலொகேட். ட்ரஸ்ட், distrust. ட்ரூ, untrue. hook, unhook, ஓகேங்களா? hook, unhook. lucky, unlucky. own, disown. close, disclose. call, recall. category, subcategory. proper, improper. understand, misunderstand. color, tricolor. way, subway. conscious, subconscious. able, unable. aware, unaware. fresh, refresh. write, rewrite. enclose, enclose. roll, enroll. like, dislike. appear, disappear. regular, irregular. relevant, irrelevant. literate, illiterate. படிக்காதவர்கள் illiterate அப்படின்னு சொல்லுவோம். qualify, disqualify. natural, supernatural. urban, suburban. nutrition, malnutrition. accurate, inaccurate. understand, misunderstand. practice, malpractice. technology, biotechnology. different, indifferent. national, international. honest, dishonest. அடுத்து பாருங்க, மேனேஜர் மிஸ்மேனேஜ்னு எழுதுவாங்க, இல்லைன்னா அன்மேனேஜ்டு. டிஃப்ரெண்ட், இன்டிஃப்ரெண்ட். அரேஞ்ச், ரீஅரேஞ்ச். அப்ரூவ், டிஸ்அப்ரூவ். பீட்டபிள், அன்பீட்டபிள். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஃபார்ச்சுனேட், அன்ஃபார்ச்சுனேட். ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட். ரேஷனல், irrational. டைரக்ட், இன்டைரக்ட். comfortable, uncomfortable, regular, irregular,
ஆக்டிவ் இன்ஆக்டிவ், அக்ரி டிஸ்அக்ரி. அதாவது ப்ரிஃபிக்ஸ்ல மேக்ஸிமம் வேர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்க வேர்ட்ஸ் நெகட்டிவா சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது அது ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒபீடியன்ட் டிஸ்ஒபீடியன்ட், கண்டினியூ டிஸ்கண்டினியூ, டெசன்ட் இன்டெசன்ட், ரெகுலர் irregular, ஃபைனைட் இன்ஃபைனைட், necessary unnecessary, able unable, tidy untidy, patient impatient, honor dishonor, fertile infertile, friend befriend, obey disobey. ஸோ இது வந்து ஒரு 89 வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டு 6 to 12th இருக்கிறத எடுத்திருக்கேன். சிலது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதாம விட்டுருப்பேன். ஐ மீன் ரிப்பீட் ஆகிறத நான் பார்த்து எழுதாம வச்சிருப்பேன். சிலது வந்து திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஃபிக்ஸ் பார்க்க போறோம். சஃபிக்ஸ் தான் என்னன்னா ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஆட் பண்ற இது. ஓகேங்களா? சஃபிக்ஸ் பின்னாடி ஃபிக்ஸ் பண்றது. வண்டர் வண்டர்ஃபுல், கவுண்ட் கவுண்ட்லெஸ், எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷன், டேஞ்சர் டேஞ்சரஸ், ரிலேஷன் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சைல்டுக்கு என்ன ஒரு சஃபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சைல்டுனா சைல்ட்ஹுட், பேட்ரியாய்ட் பேட்ரியாட்டிசம், டைவர் டைவர்சிட்டி, கன்சியூமர் கன்சியூமரிசம், நேக்கட் நேக்கட்னஸ், ஹாப்பி ஹாப்பினஸ், கலர் கலர்ஃபுல், ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், டிரைவ் டிரைவிங், ஃபேட் ஃபேட்டர், யூஸ் யூஸ்லெஸ், பியூட்டிஃபுல், லையிங். அதாவது இதுக்கெல்லாம் வந்துட்டு சஃபிக்ஸ், அதாவது ஒரிஜினல் வேர்டு இப்படி இருக்கும் லையின்னு. அது கூட எல்ஐ அதாவது ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது இந்த வேர்டை அதுக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சேஞ்ச் சேஞ்சபிள், கம்ஃபர்ட் கம்ஃபர்டபிள், சக்சஸ் சக்சஸ்ஃபுல், ஈக்குவல் ஈக்குவலி, கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், நியூ நியூலி, சடன் சடன்லி, ஹாப்பி ஹாப்பிலி, ஆக்ட் ஆக்டர், ஆடிட் ஆடிட்டர், பிரைட் பிரைட்டர். இதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். எங்க ஓஆர் வரும் எங்க இஆர் வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். நெக்ஸ்ட் டார்க் டார்க்கர், போல்டு போல்ட்னஸ், டார்க் டார்க்னஸ்னு வரும், டார்க்கரும் வரும், ரெண்டுமே வரும் பாருங்க. பாலிட்டிக் பாலிட்டிஷியன், மேஜிக் மெஜிஷியன், ஆர்ட் ஆர்டிஸ்ட், நாவல் நாவலிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க எபிலிட்டி. ஓகேங்களா? ஏபிள்னு வரும் நம்மளுக்கு இது ஏபிள். அடுத்து எக்ஸாம் எக்ஸாமினேஷன், எக்ஸாமைன். ஓகேங்களா? எக்ஸாமைன் எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லேவ் ஸ்லேவிஷ், அக்யூரேட் அக்யூரசி, அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கல், டெக்னாலஜி டெக்னாலஜிஸ்ட் இல்லைன்னா டெக்னாலஜிக்கல். அதே மாதிரி பாருங்க ஃபேஷனுக்கு ஃபேஷனபிள் ஃபேஷனேட், டிஃப்ரெண்ட்க்கு டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஷியேட், சைல்டுக்கு சைல்டுஹுட் பார்த்தோம், சைல்டிஷ் வரலாம், சைல்டு லைக் வரலாம். அது நேஷனல் நேஷனாலிட்டி. ஒன்னுத்துக்கே வந்து நிறைய சஃபிக்ஸ் இருக்கு பாருங்க. ஆரிஜின் ஆரிஜினேட் ஒரிஜினலி, என்ஜாய் என்ஜாய்மெண்ட் என்ஜாயபிள், ஹானஸ்ட் ஹானஸ்டி, மேனேஜ் மேனேஜ்மெண்ட், டிஃப்ரெண்ட் டிஃபர் டிஃப்ரெண்ட். அடுத்து பியூட்டி பியூட்டிஃபை, பீஸ் பீஸ்ஃபுல், அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட், கலெக்ட் கலெக்டட் இல்லைன்னா கலெக்டர், அப்ரூவ் அப்ரூவல் அப்ரூவ்ட், நரேட் நரேட்டர் இல்லைன்னா நரேஷன். அடுத்து கிளாஸ்னா கிளாஸஸ், ரெஸ்பெக்ட்னா ரெஸ்பெக்ட்ஃபுல், ஒபீடியன்ட்னா ஒபீடியன்ட்லி, ஃப்ரீக்வெண்ட்னா ஃப்ரீக்வெண்ட்லி. அடுத்து சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபிகேட் சாட்டிஸ்ஃபிகேஷன், வில்லிங் வில்லிங்னஸ், கம்ஃபர்டபிள், ரெசம்பிள் ரெசம்பிளன்ஸ், நொபிலிட்டி நோபிலிட்டி, எபிலிட்டி. அடுத்தது பேஷண்ட்லி பேஷண்ட் பேஷண்ட்லி. நெக்ஸ்ட் ஹானர் ஹானரபிள், ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டபிள், மேனேஜ் மேனேஜ்மெண்ட், ஃபெர்டைல் ஃபெர்டைலிட்டி, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லி. அடுத்து ஒபீடியன்ட் ஒபீடியன்ஸ். ஓகேங்களா? இதுதான் இது புக் பேக்ல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். அதாவது இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுல வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி வருமா இல்லைன்னா சஃபிக்ஸ் ஆட் பண்ணி வருமான்றத கெஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, he was sleeping dash in his couch அப்படின்னும் போது அவன் என்ன பண்றான்னா நல்லா கம்ஃபர்ட்டா படுத்துட்டு இருக்கான் இல்லையா? அதை நம்ம சென்டென்ஸ்ல மாற்றும் போது என்னது கம்ஃபர்டபிளி, சஃபிக்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் கம்ஃபர்டபிளி. காவியா ரைட்ஸ் டேஷ் டு ஸ்கூல், சைக்கிள் அப்படின்றது இதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி காவியா ரைட்ஸ் a bicycle to school. There was only a dash of people in the theater. And அப்படின்னா என்னது? And full of people in the theater. இங்க suffix add பண்ணிருக்கோம் full அப்படின்றது. It is dash to cut sandalwood trees. Legal லீகலுக்கு வராது இல்லையா? சந்தன மரத்தை வந்து வெட்டக்கூடாது, சட்டப்படி தவறுன்றது. அப்ப இங்க லீகல் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கோட ப்ரிஃபிக்ஸ் தான் ஆப்போசிட்டா வரும் இல்லையா? illegal. The dash of the president has been expected for the last half an hour. So என்னதுன்னா இது கூட suffix add பண்ணி arrive
அரைவல். ஓகேங்களா, அரைவல் அவருடைய வருகைக்காக கிட்டத்தட்ட அரை மணி நேரமா காத்து கொண்டிருக்கிறோம். The man behaved dash in front of the crowd. நார்மலா பிஹேவ் பண்ணலாமா, அப்நார்மலா பிஹேவ் பண்ணலாம், அப்நார்மலி. இது பாருங்க, இங்க வந்து நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், சஃபிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம், ஒரே இதுல வந்து ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸ்வாதி had no dash of visiting the doctor interned. இதுலயுமே ரெண்டு ஆட் பண்ணியிருக்காங்க, சாரி இது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க, சஃபிக்ஸ் intention. ஓகேங்களா, ஸ்வாதி had no intention of visiting the doctor. The bacteria are so small that you need a dash to see them. என்ன வேணும்னா ஸ்கோப்னு இல்லை, மைக்ரோஸ்கோப் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மைக்ரோஸ்கோப் தேவைப்படும், அப்பதான் அந்த பாக்டீரியாவை நம்மளால பார்க்க முடியும். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்துட்டு 6th to 12th இருக்கிற இது வேர்ட்ஸ் பார்த்துரும், அண்ட் எக்ஸசைஸும் நம்ம பார்த்துரும். இது 10th கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.